நாட்டுப்புறம் கெட்டு போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு. பிழைக்க 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 சூரிய குப்பம் போறோம். நாட்டுப்புறம் கெட்டு போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு. பிழைக்க கடவுளே, யாருக்கும் எப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. எலும்புந்து ஓலுமா நின்று கிடக்குது. இன்னைக்கு நாளைக்கு சிரிக்கத்தை பாரு. இந்த அஸ்தினாபுரியில ராஜா திருதராஜ மகாராஜனுக்கு தேர் உடல் கூட இல்ல, ஊறி விட்டுட்டாங்க. தேர் ஓட்டிக்கூடிய அஜிரதன் தேர் ஓட்டி நான் புண்ணியத்தை கண்டேன். முதல் தாரம் ஒரு பொண்டாட்டிய கட்டணு கொசு கட்சியே செத்து போட்டான். கொசு கடிச்சு இது வரைக்கும் யாருமே செத்ததில்லை. மலேரியா தோறங்க என் பொண்டாட்டி. எப்படி மலேரியா வந்தது? தண்ணியில வாய வைக்க கொசு பெரிய தப்பு. தண்ணியில வாய பாட்டு சரி பக்கம் போக மாட்டேன். கொசு கட்சி செத்து போட்டான். முதல் தாரம் தான் கொசு கட்சி செத்தது. இரண்டாம் தாரம் கட்டணு அவ ஈ கட்சியே செத்து போட்டான். கொசு கடிச்சிச்சு மலேரியா வந்தது செத்தாங்க. ஈ கடிச்சு இது வரைக்கும் யாரும் செத்துருக்காங்களா? நாடகம் நாடகம் நடிக்கிற பொண்ணு சோறு போறேன்னு கேட்டா போதும். ஜல்லி கட்ட கட்டுல வரன்ற அந்த வரைக்கும் லாபம். துணியை துவச்சு போட்டா தேவையா உண்டு. இந்த பெரிய தேடு கட்டி இருந்துக்குது. ஒரு ஒரு இந்த கட்சிங்க தேடி கட்டியே செத்து போட்டாங்க. மூணாம் தரமா பக்கத்துல மாலை இட்டம் 30 வந்து ஒரு கட்சியாங்க. மாலை இட்டம் போயிட்டு ராதேன்னு சொல்லக்கூடிய நான் அழகுன்றேன். தாலி கட்டினம்பர் அன்னைக்கு தான் என் கையா அவன் மேல போட்டு. இதுக்கப்புறம் என் மேல படுமா படாதான்னு ஒண்ணும் தெரியல. ஐயா இருக்கிறாரு. ஐயா தெரியுதா? மகாராஜா இருக்கிறாரு, திருதராஜ மன்னர். திருதராட்டிய மன்னர் தேர் ஓட்டக்கூடிய ரத சாரதி. நம்ம பொண்டாட்டி இந்த பக்கம் வந்தாளா? நம்ம பொண்டாட்டியா? உனக்கு என்ன கூட்டாது? லாரி இருந்தா 2 டிரைவர் இல்ல. ஆமா, 15 நாளைக்கு நூத்தி மாத்தி செய்யணும். இல்லைன்னா உடம்பு சூடாயிடும். நான் ஒரு 15 நாளைக்கு 3 வாரத்துல பார்த்தேன்னா ஐயா என் ராதா என் பொண்டாட்டி வந்தா கொஞ்சம் பேசி அனுப்புங்க. பார்த்து அனுப்புறான். அதெல்லாம் இல்ல, பார்த்து விஷயத்த சொல்லி அனுப்புறான். துண்டு போட்டு போடு, துண்டு போட்டு போடு. துண்டு போட்டு துண்டு மேல பாடுறான்னா துண்டு ஒரு பக்கம் போட்டு வேற பக்கம் படுத்துருக்குறீங்க. மூளை மூளை காலக்கே விடுவான்.
சுண்டல படுத்தனா தூக்கத்துல கீழே வந்துடுவேன். ஆமா தந்துகிட்டே வெளியே படுத்தனா தூக்கத்துல வந்துடுவேன். அதுல போய் கரண்ட்கிட்டே போய் உண்டுகிட்டே போய் ஆகப்படுத்துவேன். கால தேவா கூட கைப்பிடிச்சேன் காப்பகலா பகலா கண்டிச்சேன் ராசா உன்னை கைப்பிடிச்சேன் அவருடைய மனைவி என் பேரு தான் ராதை. அவன் முகத்தை பார்த்தாவே திருட்டு முழிக்கிறான். அவனுக்கு எனக்கு பொருத்தப்படாது. அவனை பார்த்தா காமெடிக்கார மாதிரி இருக்காங்க. வேறாரு சொல்லும் போது வேண்டுன்னு என்ன தாய் இறக்க வச்சாங்க. நான் வரமாட்டேன், அவனை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். மாமா ஆமா ஆமா ஐயோ ஐயோ சித்தப்பாடாலும் உனக்கு தெரியல. தெரியல புரியல தெரியலமா. ஐயோ 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 எப்படித்தான் இந்த கம்பெனில போய்க்கு போறேன்னு தெரியலப்போ. எப்படியோ போயிட்டு இருக்கிறான். மறுநாளைக்கு அப்பவே சீக்கிரமா இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதா? வில்லங்கம்மா பேசுற. ஆமா 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 பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒரு ஆம்பளையாவே மதிக்கல. அவன் ரெண்டாம் கட்டா அவரை பார்த்து ஊர் மக்கள் சிரிக்கிறதுனால்தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம். சரி என்ன
ஐஸ் வைக்கிறான் போட்டிக்கிறான் ஐஸ் வைக்கிறான். ஆமா 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 மாமா ஆ என் வீட்டுக்கார பாத்தீங்களா? அதை ஏன் கேக்குற? கேட்டுட்டாங்க எனக்கு ரொம்ப பயம். பயம் ஆமா. எந்த அளவுக்கு? வீட்டுக்காரன்னா ஒரு மரியாதை. ஒரு கணவனா ஒரு மரியாதை. இந்த மாதிரி என்ன போல கூட ஊர் உலகத்துல ஒரு பொம்பளைய பார்க்கவே முடியாது. அவ்வளவு அடக்கமான பொண்ணு. அவ்வளவு பெரிய அடக்கமான பொண்ணு. தலையை நிமிரவே மாட்டேன். என் கால் என்னமோ நான் என்னமோ பார்த்துக்கிட்டே போவேன். நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் ஒரு ஆம்பளை முகத்தை. ஒரு ஆம்பளை முகத்தை பார்க்கல எனக்கு வெக்கமா வரும். ஆமா ஆமா கூட செஞ்சு போய் வந்தாமா. அப்படி இருக்கும் போது என் வீட்டுக்கார பாத்தீங்களா? பாத்தியா? ஏமா வீட்டுக்காரர் மேல மரியாதைன்னு சொல்ல அப்புறம் பையன் சொல்றியா? வீட்டுக்காரர் போய் ஒரு ஆட்சி பாட்டுமா பேசுவேன். எங்க சும்மா இருக்க மாட்டான். வீடு தங்க மாட்டான். படுத்தா ஒரு இடமா படுக்க மாட்டான். அவனை வச்சு நான் எப்படி தான் கூட பண்ணிட்டேன். போதும் சும்மா இருக்க மாட்டான். பக்கத்துல வந்து படுத்தா ஓய்ட்டு போறாங்க. விட்டா விட்டு ஓயிடுறாரு. எங்கடா சும்மா இருக்க மாட்டான் மாமா. வாங்கி காட்டினீங்க எங்கடா எப்படின்னா சொல்லி நீ தான் வாழணும் நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன. உன் முகத்தை பார்த்து வாழ வைக்கிறேன். முகத்தை பார்த்து உன் முகத்துக்காக தான் அவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன். இல்லைன்னா என்னைக்கு அத்து போட்டு போயிட்டு இருக்கணும். சரி சரி கோவப்படாத. ஏமா இந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு அந்த பக்கமா தான் போனோம். மாமா ஒரு வேலை செய்ய மாட்டான். தூங்கி எழுந்த உடனே அரசாங்கத்துக்கு போயிடலாம். வீட்டுல இருக்கிற வேலை யார் செய்வாங்க? அரசாங்கத்துல வேலை செய்யறானே அங்கே 3 நாளைக்கு என்ன ஒரு வேலை கஞ்சி கொண்டு வரனா போட்டு போட்டு அடிக்கிறான். மூக்க பிடிக்கிறான். ஒரு பாட்டு வாய விட்டு. ஆமா 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 எப்படி வாய அந்த பக்கம் தான் போனா பாரு. போய் பார்த்துட்டு சீக்கிரமா வா. கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அவரை பார்த்தாக்க சொல்லுங்களே, பார்த்தாக்க சொல்லுங்களே, அவரை பார்த்தாக்க சொல்லுங்களே. இந்த இடத்துல தான் பட்டு தூக்கிட்டு குதிரை எல்லாம் கட்டிட்டு குதிரை இருக்கு, பெரிய பாறை இருக்கு, ஆலமரமும் இருக்கு. காணத்துல பாறை பெற்றது பாறை கல்லா இருக்கும். என்ன பொல பொழுது ஐயோ